contending for breakthrough. விடுதலைக்குள்ளே நாம் போக வேண்டும் என்றால் யுத்தம் நாம் செய்ய வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். இதை தான் ஒவ்வொரு வார்த்தைகளை நான் வரிசைப்படுத்தி, கிடியன் என்ற வார்த்தையை வரிசைப்படுத்தி உங்களோடு நான் அதை பேசிக்கொண்டிருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதலாக என்ன பார்த்தோம்? தேவன் விடுதலையின் தேவனாக இருக்கிறார் என்று ஒரு வெளிப்பாட்டு நமக்கு வர வேண்டும் என்று இதை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவது என்ன பார்த்தோம்? தைரியமும் விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் யோசுவா பார்த்தேன்னு என்னது? பலம் கொண்டு திடமனமாயிரு. ஏன்? ஏன்னா வாக்கு தக்கம் தேசம் அவர்களுக்கு முன்பாக இருக்கு. அந்த தேசத்தை, அந்த சுதந்திரத்தை, அந்த விடுதலை அவருக்கு பெற வேண்டும் என்றால் பலம் கொண்டு திடமனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் 3 முறை சொல்கிறார். அதன் பிறகு ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஏன் இதை சொல்லுகிறார் என்றால் இது முக்கியமான ஒரு அம்சமானது நமக்கு தேவை. அதை தான் நம்ம பார்த்தோம். போன வாரம் என்ன பார்த்தோம் என்றால் தேவனுடைய வாக்குறுதிகளை, தேவனுடைய தீர்க்கதரிசனங்களை நாம் கட்டளையிட வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆங்கில ஆறுதலில் என்ஜாரிங் பவர் பேசிட்டேன், ஆனால் தமிழ் ஆறுதலில் பேசலை. சரியா? இன்னைக்கு 3 காரியங்களை EON பேச போகிறேன். முடியுமா? ஓகே. என்று பார்க்கும்போது என்ஜாரிங் பவர் அப்படின்னா தாக்கு பிடிக்கும் ஒரு வலிமை. அநேக நேரத்தில் ஆண்டோடைய வாக்குறுதி, விடுதலை நமக்கு பக்கத்திலே இருக்கும். ஆனால் நமக்கு தாக்கு பிடிக்க முடியாதனால என்ன செய்து அது நழுவி போயிடும். அப்படி என்றால் வாக்கு தக்கங்களை தேவனுடைய விடுதலைக்குள்ளே நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் என்ன தாக்கு பிடிக்கும் ஒரு வலிமை நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நான் ஒரு உண்மையை வலியுறுத்த விரும்புகிறேன். சரி, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த வசனத்திலே சில காரியங்கள் நமக்கு எபிரேய எழுத்தாளர் சில உண்மைகளை நமக்கு வலியுறுத்த விரும்புகிறார். அதை பார்ப்போம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை என்று ஆங்கிலத்தை தமிழ்ல சொல்லுது. ஆங்கிலத்தை பார்த்தா என்ஜாய் என்ற வார்த்தை சொல்லுது. அப்படி என்றால் பொறுமை, இந்த வாக்குறுதி உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்றால், இந்த வாக்கு தத்துவத்துக்குள்ளே நீங்கள் அடைய வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுக்கு தேவையானது ஒன்று என்றது பொறுமை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு பொறுமை தேவை அதிகமா. ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டும் இல்லையா? ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டும். அது விளங்க உங்களுக்கு? சரி, இந்த இடத்துல ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போறோம். முதலாக அந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது நம்ம தமிழ்ல வாசிப்போம், ஆங்கில வேதாகமத்தையும் வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. 3 காரியங்களை வர்ணிக்கிறார். தேவ சித்தம், வாக்குறுதியை பெரும்படி, பொறுமை. பாத்தீங்களா இந்த 3 காரியங்களை? ஆங்கிலத்தில் வாசிப்போம். என்ன பார்க்கிறோம்? You need endurance to do the will of God and to receive the promise. எத்தனை பார்க்குறீங்க? 3 காரியங்கள். அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் வாக்குறுதி அங்கே இருக்கு, அதை பெற வேண்டும். அந்த வாக்குறுதியிலே என்ன அடங்கியிருக்கு? தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். தேவ சித்தம் என்ன? இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு என்ன விரும்புகிறார் தெரியுமா உங்களுக்கு? தேவ சித்தம் என்ன? கடந்த சில வாரங்களை பிரசங்கத்தை கேட்குறீங்க, தேவ சித்தம் என்னன்னு தெரியாம இருக்கு. தேவ சித்தம் ஆண்டவர் நம்மை விடுதலைக்குள்ளே நடத்த God a breakthrough. அதுதான் அப்படி இயல்பு, அதுதான் வாஞ்சு, அப்படி எண்ணம், அவர் உணர்வு எல்லாம் அதிலே தான் அடங்கியிருக்கு. அப்படின்னா விடுதலைக்குள்ளே நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்று அது தேவ சித்தமாக இருக்கிறது. விளங்க உங்களுக்கு? இதை மனதில் பதிய வேண்டும். அப்படி என்றால் அந்த சித்தத்துக்குள்ளே நடக்க வேண்டுமா? அந்த சித்தத்துக்குள்ளே நாம் செயல்படும் போது அந்த விடுதலைக்குள்ளே என்ன வரலாம்? சுகம் விடுதலை வரலாம், ஆரோக்கிய விடுதலை வரலாம், குடும்பத்திலே விடுதலை வரலாம், பொருளாதார விடுதலை வரலாம், வியாபாரத்தில் விடுதலை, சமுதாயத்தில் விடுதலை வரலாம். That is a promise. அது விளங்க உங்களுக்கு? விளங்குதா? புரியுதா? ஸோ அப்ப இது அடைய வேண்டும் என்றால் நமக்கு பொறுமை தேவையானது. ஆங்கில சொல்ல you need of endurance. You have என்ற வார்த்தை சொல்லும் போது அப்படி என்றால் இது ஒரு முறை அல்ல, தொடர்ச்சியாய் நமக்கு என்ன தேவை? பொறுமை. அப்படின்னா ஒவ்வொரு விடுதலைக்குள்ளே நுழைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வேளையிலே நமக்கு பொறுமையானது அவசியமானது, அத்தியமானது, முக்கியமானது. It's important and it's necessary for you and me to on go receive breakthrough. அதுதான் இங்கே
எழுத்தார் நமக்கு சொல்றாரு. அப்படின்னா இந்த முறையிலே நான் பொருளாதார விடுதலை பெற்ற பிறகு அதோட முடியவில்லை. அநேக விடுதலைக்குள்ளே நான் நுழைய வேண்டும் என்றால் பொறுமையானது என்னை பின்தொடர்ந்து வர வேண்டும். பொறுமையானதிலே நான் நிலையாக்கப்பட வேண்டும். பொறுமையால் நான் உருவாக்கப்பட வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இந்த காரியத்தை தான் எழுத்தார் சொல்றார். அதன் மேத்தமா என்ன கிடைக்க போது? நமக்கு வாக்குறுதி. என்ன வாக்குறுதி? கர்த்தர் நமக்கு சொன்ன காரியங்கள் அது நம்முடைய வாழ்க்கையிலே நிலையாக்கப்படுகிறது என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? சரி, பொறுமை என்ற வார்த்தை அல்லது என்டியூரன்ஸ் என்ற வார்த்தை, பேஷன் என்ற வார்த்தை, இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஹுப்போமுனோ என்ற வார்த்தை கிரேக்க பதத்தில் ஹுப்போமுனோ. ஹுப்போ என்று சொல்லும்போது அந்த கீழே, மோனோ என்று சொல்லும்போது அது கீழே அடங்கி இருப்பது, அண்டர் அபைடிங் அபிலிட்டி. அதுதான். அப்படி என்றால் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிக்குள்ளே அடங்கியிருப்பது, ஆண்டோடைய சித்தத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது, அதுக்குள்ளே கடப்பது. ஆண்டு சொல்லிட்டாரு இதை செய்ய போறாரு, ஆண்டு சொன்னார் அவர் விடுதலையின் தேவன், ஆண்டு சொன்னார் இதற்கு விடுதலை கொடுக்க போறார். அதில் அப்படியே நான் அடங்கி அதுக்குள்ளே இருப்பது, ஸ்டேயிங் பவர். அதான் ஹுப்போமுனோ என்ற அர்த்தம். அப்படின்னா ஹுப்போமுனோ என்ற அர்த்தம்னா ஸ்டெட்ஃபாஸ்ட், அப்படின்னா உறுதியா இருப்பது. அன்ஃபிளிஞ்சிங் அப்படின்றா இங்கு வலது பக்கத்து இடது பக்கத்தில் அசையாதபடி. அதுதான் யோசுவாடத்தில் ஆண்டு சொல்ல, வலது பக்கம் இடது பக்கம் சாயாது இருப்பாங்க. அப்படி என்றால் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் உன்னை இழுக்கிறதுக்கு அநேக காரியம் வரும், ஆனால் நீ அதிலே நிலைத்திருக்க வேண்டும். யூ மஸ்ட் ஸ்டே தேர். அதான் ஹுப்போமுனோ என்ற அர்த்தம். அப்படி என்றால் அதில் என்ன நடக்க போது? அந்த வாக்குறுதியிலே, அந்த வாக்கு தக்கத்திலே, அந்த விடுதலை நீ அப்படியே அதில் அடங்கி இருக்கும் போது அதில் அநேக அழுத்தங்கள் வரும். எத்தனை பேர் தெரியும்? ஆண்டவருடைய வாக்குறுதி வரும்போது விடுதலை நம் பெரும் முன்பாக அநேக அழுத்தத்துக்குள்ளே போவோம். நிறைய பேர் என்ன பார்ப்பாங்க தெரியுமா? நிறைய அழுத்தம் வந்த பிறகு என்ன செய்வாங்க தெரியுமா? ஓடிடுவாங்க. இன்னொன்று என்ன வியாக்கியம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இது தேவ சித்தம் இல்லைன்னு. Under pressure, that's where he learns உப்போமுனோ. ஆண்டவர் என்ன செய்யறா தெரியுமா? விடுதலை மாத்திரமில்லை, நம் நிலையிலே விடுதலைக்குள்ளே போகிறோமா, நமக்குள்ளே பொறுமையின் சுபாவத்தை நமக்குள்ளே உருவாக்க விரும்புகிறார். He wants to create endurance elements and patience elements inside you. அதுதான் ஆண்டவருடைய தீர்மானம். பிரியமானவர்களே, விடுதலை நீ பெற வேண்டும், ஆனால் உள்ளுக்கும் என்னது? உனக்குள்ளே பொறுமையானது இருக்க வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லப்படுது. உண்மைதானே இல்லையா? அப்ப அது பொறுமை. இதைதான் இங்க ஹுப்போமுனோ என்று சொல்லப்படுது. அப்படி என்ற எண்ணத்தை சொல்லுகிறார். அதை தாக்கு பிடித்து அதில் நிலைத்திருக்கிற ஒரு தன்மை, ஒரு சுபாவம். இட்ஸ் a character, a quality. அதான ஆவின் கனிகளே இருக்கா? ஆவின் கனிகள் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையா? பொறுமை என்று இருக்கு. It's the fruit of the spirit is patience. அப்ப ஆவியான தேவன் நமக்குள்ளே இந்த விடுதலைக்குள்ளே நுழையும் முன்பாக, அது வாக்கு தக்கத்துக்குள்ளே அனுபவிக்க முன்பாக நமக்குள்ளே என்ன செய்யறார் என்றால் பொறுமை என்ற ஒரு சுபாவத்தை, ஒரு ஆழமான தன்மையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதை நாம் விளங்கி கொண்டோம் என்றால் நம்ம அவருடைய அதுக்கு நாம் என்ன செய்வோம்? அடங்கியிருப்போம். நமக்கு அது வெளிப்பாட்டு இல்லாதனால என்ன செய்வோம்? விடுதலைக்கு ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும்னு சொல்ல மாதிரி 3 in 1 மாதிரி ஆகிக்கிறோம். சீக்கிரமா நடக்கணும் பார்ப்போம். சில வாக்கு தக்கங்கள் 20 ஆண்டுகள் எடுக்கலாம். நோவா 120 ஆண்டுகள் இருந்தான். உங்களால் முடியுமா? 120 years பொறுமையாய் இருந்தான். அவனுக்கு எவ்வளவு சோதனை வந்திருக்கும். ஆனாலும் அவன் வாக்குறுதிக்குள்ளே அடங்கி அதுக்குள்ளே இருந்தான். எத்தனை ஏளனமான வார்த்தை அவனுக்குள்ளே வந்திருக்கும், எத்தனைமான விதமான எளிவான பேச்சுகள். அநேகர் அவனை பார்த்து சிரிப்போம். மடப்பயனை, உனக்கு என்னடா ஆயிட்டு? மழையே இந்த காரியம், வெள்ளம் வரப்போது, இது வரப்போது, நீ பேசுறேன்னு பைத்தியக்காரன் என்று ஒரு அடையாளத்தை கூட கொடுத்திருக்கலாம். ஆனாலும் அவன் என்ன செய்ய? அதை தாக்கு பிடித்துதான். he remained there. that's the quality. ஆண்டவர், இதுதான் ஆண்டவர். ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கும்படி விடுதலைக்குள்ளே ஒரு நிமிடத்திலே செய்யலாம். ஆனால் ஏன் அதை செய்யவில்லை என்றால், உனக்குள்ளே எனக்குள்ளே அந்த சுபாவத்தை, இயேசுடைய சுபாவத்தை, ஆவியானுடைய கனியை உருவாக்க விரும்புகிறார். இதை விளங்கிக் கொண்டோம் என்றால் நாம் என்ன செய்வோம்? அதை பொறுமையோடு நாம் சகிச்சுக் கொள்வோம். விளங்குதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்படி என்ற என்ன அர்த்தம்? ஹுப்போமுனோ என்ன தெரியுமா? ரிஃப்யூஸ் டு சரண்டர். அப்படி என்றால் என்ன தெரியுமா?
இந்த சூழ்நிலை வருது, நிறைய போராட்டம் வருது, நிறைய ஆப்ஷன் வருது, நிறைய வழிகள் வருது உனக்கு. ஆனா அதை ரிஃப்யூஸ், இதெல்லாம் தேவையில்லை. ஐ டோன்ட் பை டு, இதை நான் சாய போறது, இதை சாய போறது, இதுதான் தேவன் சொன்னார், இதுதான் தேவன் சொன்னார், இதுல உறுதியா இருக்க போறேன். ரிஃப்யூஸ். ஹுப்போமோனு சொல்லும் போது தெரியுமா, உங்களுக்கு என்ன தெரியுமா, உள்ளுக்கு ஒரு நெவர் கிவ் அப் அப்படின்னா அதை விட மாட்டேன், அது நிறைவேறும். யாக்கோபு தேவதூதரோடு மல்லூத்தம் போட்ட மாதிரி, நீ என்னை ஆசீர்வதித்தா ஒளியே நான் உன்னை விட மாட்டேன் என்ற ஒரு உறுதியான ஒரு ஆழமானது. இந்த காரியங்கள்லாம் வெளியரங்கமானது இல்ல, உள்ளரங்கமானது. இட்ஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இந்த கடைசி நாட்களை உங்களுக்கும் எனக்கும் அந்த விதமான ஒரு தன்மை தேவன் உருவாக்க விரும்புவார். ஏன்? விடுதலைக்குள்ளே தேவன் வழி நடத்துறவர், அவர் சுலபமாய் நடத்திடுவார். ஆனா விடுதலையை முற்றிலுமாய் நீங்களும் நானும் தங்க வைக்க வேண்டும் என்றால் இந்த சுபாவம் தேவை. எத்தனை விளங்குது? Endurance is a capacity that will maintain breakthrough in your life. இல்லாம விடுதலை பெற்றுக்கொண்டு பாருங்க. சில பேர் வியாதியில சுகம் அடைஞ்சிருவாங்க, பாத்துறீங்களா? ஆனா பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் பாருங்க, என்னது பழைய குருடி கதவு திறடி மாதிரி அப்படி மறுபடியும் வந்துடும். ஏனென்றால் இந்த விதமான தன்மை நமக்குள்ள இல்லை. That's the reason why. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா இதை ரிஃப்யூஸ் அப்படின்னா அதுக்கு நான் அடங்க மாட்டேன். அடங்காப்புறது சொல்ல அடங்க மாட்டேன் அப்படின்னா சூழ்நிலைக்கு பிரச்சனை விரோதமா வருகிறதுக்கு அதுக்கு நான் அடங்க மாட்டேன். விளங்க உங்களுக்கு? அதுதான் என்ன அர்த்தம். வேற என்ன அர்த்தம்? அருமையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஹுப்போமோனோ என்ன செய்யும் தெரியுமா? உன்னுடைய எதிர்காலத்தை, அந்த விடுதலையை காணும்படி செய்யும். Endurance will give you a capacity to have sight of your breakthrough. அப்படி என்றால் உன் விடுதலையை உனக்கு முன்பாக இருக்கிறதை அதை காண வைக்கும். அதை காண மட்டுமல்ல, இங்கிருக்கு நடக்கிற காரியங்கள் தற்காலிகமானது, அது நிரந்தரமானதல்ல. அந்த நிரந்தரமான நிலைக்குள்ளே நான் போக வேண்டும் என்று ஒரு பார்வையை வைத்தபடினால் அது என்ன செய்யும்? உனக்கு தாக்கு பிடிக்கும் வலிமை கொடுக்கும். என்ன பார்க்குறோங்க? So endurance will give you sights concerning your breakthrough. நமக்கு இந்த தாக்கு பிடிக்கும் இந்த பொறுமை தன்மை இல்லாதனால பார்வை இல்லாமல் ஆகிவிடும். அப்படித்தானே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Hebrew chapter 12 verse 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் 2ஆம் வசனம் வாசிப்போம். 1ஆம் வசனம் பெற வேணாம். அவர் தமக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருத்தும்படி என்னது? அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் மீட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை முன்பாய் வைக்கிறார் அப்படின்னா அவருக்கு முன்பாய் இந்த பின்னாடி அவமானம் வருது, நிந்தை வருது, இதெல்லாம் வருது, அவரை சூழ்ந்திருக்கு. ஆனா அந்த மத்தியில் அவர் தாக்குப்படுத்தி ஏன் ஓடுகிறார் என்றால் அவருக்கு முன்பாய் வைத்திருந்த அந்த சந்தோஷம். He is foresight and have a sight over the joy. நான் இப்ப விளங்குது உங்களுக்கு what is endurance is all about. It's ability to give you sight concerning your ending process. அது உன்னுடைய முடிவின் எல்லையை காண்பிக்கும். It's a supernatural power. இந்த வலிமையை தான் ஆவியான தேவன் நமக்குள்ளே உருவாக்குறாரு. இதை உருவாக்கும் போது என்ன செய்யறாரு? நமக்கு ஒரு பார்வை அடையும். அப்படின்னா இங்க இருக்க நடக்கிற சூழ்நிலைகள், நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற அழுத்தங்கள், இவைகள் ஒன்றும் உன்னை தொட முடியாது. ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு மிகமான ஒரு பெரிய பார்வையை நீ பார்க்கிற. அங்க விடுதலை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார். அந்த விடுதலைக்குள்ளே நான் கடந்து செல்ல போறேன். அதை பார்த்து அது வருகிற வலிமை நாள் என்ன செய்யறேன்? இவைகளை தாக்கு பிடிக்க முடியும். So endurance give you a sight of your victory and your conquering, and that will give you an elements of power to stay put. புரியுதா உங்களுக்கு? So இந்த நாட்களில் நமக்கு ஜெபிக்க வேண்டியது என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே தாக்கு பிடிக்கிற ஒரு வலிமையை கொடுங்க ஆண்டவரே. That's supposed to be a proper prayer. That's a biblical prayer. விளங்க உங்களுக்கு? ஸோ பார்வை கொடுக்குது. அது என்ன செய்யுது? உங்களை முன்னோக்கி போக வைக்குது. அப்படின்றா எல்லா விதமான அழுத்தத்தின் மத்தியிலே இட் புஷ் யூ த்ரூ, அடைய வைக்குது. ஏன் உன்னால் முடியல பிரியமானவர்களே? ஏனென்றா உனக்குள்ளே வலிமை இல்லை. எந்த வலிமை இல்லை? பொறுமையின் வலிமை, என்டுரன்ஸ். இந்த வலிமை உனக்குள்ளே உருவாகாதனால தான் என்ன செய்ய முடியல? தேவனுடைய விடுதலைக்குள்ளே, தேவனுடைய வாக்குறுதிக்குள்ளே, தேவனுடைய திருக்கசலுக்குள்ளே நுழைய முடியவில்லை.
You cannot enter because of your inability of your endurance. That's where you need to build. Stay put. 10 வருஷம் 20 வருஷம் staying there. Say, God, I will stay there. I know you will do it. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குது சொல்லுது? ஆபிரகாம் 75 வயசுல கூப்பிட்டாரு. வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறுச்சு? 100 வயதிலே. எத்தனை ஆண்டுகள்? 25 ஆண்டுகள். 25 years the man stay put, endure. Because he have sight of who God is. என் தேவன் விடுதலையின் தேவன். நம்மால் பொறுக்க முடியவில்லை. அதனால் என்ன செய்து விடுமா, நம்மளுடைய சுயத்துக்கு இடம் கொடுத்து சுயத்திலே சாய்ந்து சுய முடிவுகளை எடுத்து சுய செயல்களை ஈடுபடும்போது என்ன நடக்குது? அது நழுவி போய்விடுது. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குதா சொல்லுது? ஸோ இதுதான் என்டூரன்ஸ். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை வர்ணிக்கிறாரு. எத்தனை பேர் இங்கே அப்போஸ்தலராக இருக்கீங்க? எத்தனை பேர் அப்போஸ்தலராக மாற போறீங்க? மாற போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க போறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. பவுல் ஒரு அப்போஸ்தலனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தன்மை இருக்க வேண்டும் வர்ணிக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும். எல்லா விதமான பொறுமையும் முத அடையாளம். அப்போஸ்தலனுக்கு அடையாளம் என்ன? எல்லா விதம் பொறுமை. நல்ல யோசித்து பாருங்க. இது கொரின் சபைக்கு எழுதுறாரு. அந்த நாட்களிலே கொரின் என்ற பட்டணத்திலே பெரிதான இருளின் கிரியனுடைய வலிமை அதிகமாய் செயல்பட்ட ஒரு இடம். தாக்குதல். The power of darkness is dominating over the Corinth. அந்த நேரத்திலே அநேகர் நழுவி போகும்படி ஒரு சூழ்நிலை உண்டாக்கும்படி வந்தது. பவுல் சொல்றாரு, ஒரு அப்போஸ்தலனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த இருளின் சூழ்நிலை மத்தியிலே, அந்த இருளின் தாக்கத்தின் மத்தியிலே அவன் பொறுமையாய் என்று எதிர்த்து நின்று அதை சவாலிட்டு அதை முன்னோக்கி போகிறவன் தான் அதை நிலைத்திருக்கிற ability to stand and stay put. That's called apostle. 2 மாசத்து நடக்கிறன்னா அதோட டிஸ்கரேஜ் ஆகுது. 4 மாசம் வந்த பிறகு அதோட என்ன மருந்தடிச்சிருது. These all things happen because வலிமை இல்லை. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இதெல்லாம் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் இதை குறித்து நமக்கு அக்கறையே இல்லை. We don't concern about patience. அதை குறித்து நம்ம அது உருவாக்க வேண்டுமே, அதை குறித்து நான் ஜெபிக்க வேண்டும், அது குறித்து எப்படி உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய தரிசனமே இருக்காது. நம்முடைய தரிசனம் ஆண்டு எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும், இது கொடுக்கணும், அது கொடுக்கணும், அது கொடுக்கணும் தான் பார்ப்போம். இவைகள்லாம் தற்காலிகமானது. அந்த தற்காலிகமானதை நிரந்தரமாய் நிலைத்து வைக்கிறது உன்னுடைய சுபாவமானது பொறுமை. How do you build patience? இது பேச முடியாது. இதை நீங்க இன்னொரு நாள் பார்ப்போம். விளங்க உங்களுக்கு? So அப்படி என்றால் எபிரேய புத்தகத்தை 10:36 the prerequisite for your reward is endurance. அப்படி என்றால் உன்னுடைய பரிசு பொருளை, உன்னுடைய விடுதலையை சுகந்தரிக்க வேண்டும் என்றால் உனக்கு பொறுமை அவசியம். விளங்குதா உங்களுக்கு? தான் supernatural ability to stand, remain there. அசைக்க போறதில்ல. அதான் 1000 பேர் 16 பேர் உன் பக்கம் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது. அப்படிதானே சொல்லுது? அப்படின்னா எல்லாம் விழுந்தாலும் சரி, நீ விழாது அப்படியே இருப்ப. அப்படின்னா உள்ளுக்கு ஒரு மலை போல. That's where you can step into your breakthrough. அதை நாம் உருவாக்க வேண்டும் என்று, அதை நாம் கட்ட வேண்டும் என்று நாம் யோசிப்பதில்லை, பிரயாசப்பட்டதே இல்லை. எத்தனை பிரயாசப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரி? Never. Because what is permanence is patience. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? புரிச்சா உங்களுக்கு? So staying power அப்படின்னா supernatural ability, ஒரு வலிமை, அது உள்ளுக்கு இருக்கும், அப்படியே அசையாது. என்ன வந்தாலும் சரி, அது 5 வருஷம் சரி, 10 வருஷம், I will walk, I will walk, I will walk, I will walk. That is what is
endurance. இப்போ நோவா காலத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்? மணி விட்டு வா பெட்டிப்படிலாம் படுக்க போயிடுவோம். 120 ஆண்டுகள். ஆபிரகாம் 25, தாவீது எத்தனை வருஷம்? 13-14 ஆண்டுகள். யோசேப்பு 13 ஆண்டுகள். நமக்கு ஒரு 6 மாசமே என்னது இதாயிரும். இந்த ஒரு வலிமை நமக்கு இல்லைன்னா விடுதலையை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது, விடுதலையை தக்க வைக்க முடியாது. மறுபடியும் சொன்னேன், you will never able to walk into breakthrough and maintain breakthrough. விடுதலைக்குள்ள வரலாம், ஆனால் அதை தக்க வைக்க வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? விடுதலைக்குள்ளே வந்து விட்டோம் என்றால் அதுக்கும் தாக்குதல் வரும், அதை தக்க வைக்கவும் தாக்குதல் வரும். அதை தக்க வைக்கிறது தான் என்னது? பொறுமை. That's a spiritual capacity that you need to build. அதான் spiritual muscle, ஆவிக்குரிய மாசல். இப்போ இரும்பு தூக்குறீங்களே எதுக்காக? இந்த கை வந்து பைசாக். எத்தனை பேர் உள்ளுக்கு இரும்பு தூக்கிட்டு இருக்கீங்க? தூக்குறதே இல்லை. அதனால என்னது? பொறுமை என்ற காரியத்தே இல்லை. புரியுதா உங்களுக்கு? எல்லாவற்றிலும் பொறுமை. ஓகே, சரி, இந்த காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த காரியம் பார்ப்போமா? சரி, நம்ம மேபி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இதை கொஞ்சம் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாத்தையும் சொல்ல விரும்புனீங்க, நேரம் எடுத்துரும் பாஸ்டர். பார்த்தீங்களா, உங்கள் மனசு உள்ள காரியங்களை பிடிச்சிட்டு பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடும். பொறுமையோடு. மறுபடியும் என்ன பார்த்தீங்களா? உங்களுடைய ஓட்டம் என்று சொல்லும்போது என்னது? your call. எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பு இருக்கு? எனக்கு அழைப்பே இல்லை அப்படி என்றால் உனக்கு நீ இப்போ உன்னை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருக்கு. ஏன்? எல்லா தேவ பிள்ளைகள் ரட்சிப்படைந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு நோக்கத்தோடு நம்ம ஓடுறோம். விளங்கு உங்களுக்கு? இங்க பாருங்க, அருமையா let us run சொல்றாரு. அந்த ரான் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா கிரேக்க பதத்தில் என்ன அர்த்தம்னா, இஸ் சம்திங் தட் இஸ் என்ன தெரியுமா? ஸ்பீடி, வேகமாக ஓடுவது, ஃபுல் எஃபர்ட்ஸ். அப்படின்னா முழு மூச்சோடு முழு பலத்தோடு நோக்கத்தோடு ஓடுவது தான் அந்த வார்த்தையை ஓடுவது. அப்படின்னா ஏன் பொறுமையோடு ஓடுகிறான் என்றால் என்னது? அவனுக்கு தெரிய, ஓடும் போது தெரியும், அவனுக்கு அந்த இடத்துல அடையும் போது அவனுக்கு ஒரு பரிசு பொருளுக்கு. என்ன பரிசு? உண்மையும் உத்தமனும் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்ல வார்த்தை ஒரு இருக்கு. அந்த ஒரு வார்த்தையை வைத்து அவன் என்ன சொல்றான்? பொறுமையோடு ஓடுகிறான். அதனால என்னது? ஒரு தெளிவாய் ஓடுகிறான், ஒரு டைரக்ஷனோடு ஓடுறான், ஒரு வேகமா ஓடுறான். That's a picture of the word run. விளங்குதா உங்களுக்கு? அப்ப endurance give you a sight of just your destiny, your end goal. அது எதை சாய்ந்து இருக்குது? இந்த பொறுமை முடிவின் எல்லையை, இப்போ உள்ள காரியம் இல்லை, முடிவை குறித்து. அப்ப எபிரேயர் எழுத்தாளர் அதுதான் சொல்றாரு, உன்னோட ஓட்டத்தை நீ ஓட வேண்டும், பொறுமையோடு ஓட வேண்டும். ஏன்? பொறுமை என்ன செய்ய முடியும்? அங்க பார்க்க வைக்கும். நீ அடைய வேண்டிய எல்லை, நீ முடிக்க வேண்டிய காரியங்களை பார்த்து அதை வைத்து உனக்கு வலிமை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த வலிமையை என்ன செய்வாய்? எது வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தூக்கி எறிய வேண்டிய காரியம் எறிந்து என்ன செய்வாய்? வேகமாய் ஓடுவாய், தெளிவாய் ஓடுவாய். You will run with directives, with aim and with purpose. விளங்குதா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தெளிவில்லாத ஒரு வாழ்க்கை. காலையில் எழுந்திருக்கிறோம், போகிறோம், என்ன செய்கிறோம், ஒரு தெளிவே இல்லை. உங்களுக்கு தெளிவு இருக்கா இல்லையா? எனக்கு தெளிவு இருக்கு. காலையில் எழுந்த பிறகு தெரியும், தேங்க்யூ ஜீசஸ், எனக்கு ஓட வேண்டிய ஓட்டம் இருக்கு. ஏன் தெரியுமா? என்னை அழைத்திருக்கிறார். சற்று முன்பாக நம்ம பாடணும்ல, தாயின் கருவிலே என்னை உருவாகும் முன்பே என்னை பிரித்தெடுத்தார்.
இதற்காக தான் என்னை பிரித்தெடுத்தார். உங்களுக்கு தெரியுமா, முழங்கால் ஏன் திரும்ப விட்டேன்? இந்த பாடலில் என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக அப்படியே போச்சு. அந்த வார்த்தைக்கு என்னை அர்ப்பணம் செய்த ஆண்டவரே, என்னை தாயின் கருவிலை கண்டு கொண்டீர் அல்லவா, இந்த ஓட்டத்தை ஓடணும். என்ன ஓட்டம்? த வாக் பிரேக் த்ரூ. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? சரி, அடுத்த காரியம் போ. அடுத்த காரியம் பி ஓ போட்டோம். ஓ என்ற வார்த்தையை பார்த்தீங்களா? ஆபரேட்டிவ் பவர் அப்படின்னா வலிமையிலே செயலாற்றுவது. அப்படின்னா நான் விடுதலைக்குள்ளே நுழைய வேண்டும் என்றால் ஒரு வலிமையிலே நான் செயலாற்ற வேண்டும். I need to be operate on a power. விடுதலையை நீ சுகந்தரிக்க வேண்டும் என்றால், விடுதலையை நீ அனுபவிக்க வேண்டும், விடுதலை தக்க வைக்க வேண்டும் என்றால் நீ ஒரு வலிமையிலே செயல்பட வேண்டும். அது இயற்கை அப்பால் பற்ற ஒரு வலிமை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் தான் கூடும் என்று சொன்னார். யார்கிட்ட சொன்னார் ஆண்டவர்? அது ஜெருபபேல். ஆளை இன்னும் கட்டுப்பிடிக்கவில்லை. ஆண்டு சொன்னார், என்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரம ஆவினாலும் அதை செய்து முடிப்பாய்ப்பா. he can finish. புரியுதா உங்களுக்கு? எதிர விளங்குது இந்த வார்த்தை. சரி, இந்த வார்த்தையை குறித்து கொஞ்சம் யோசிப்போம். என்ன வலிமை எனக்குள்ளே இருக்கு? இது எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? உங்களுக்குள்ள வலிமை இருக்கு? வலிமை இருக்கா இல்லை கூட சில பேர் தெரியல. வலிமை இருந்து கூட உங்களுக்கு தெரியாத ஒரு வாழ்க்கையில் வாழ்றீங்க. தட்ஸ் அவர் லைஃப். இங்க இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா, பிலிப்பியர் 4:13 பார்ப்போம். இந்த வசனத்தை உங்களுக்கு வேறாக சில காரியங்களை பிரிக்க போறேன். இந்த உண்மைகளை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? இந்த வலிமையிலே நீங்க செயல்படும் போது இந்த வலிமை என்ன செய்யுமா உங்களே? ஆண்டவர் நேற்று தினத்திலே நான் வாகனத்தை எடுத்தும் போது வாகனத்தை சும்மா அப்படியே சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். அவன் வாயிலிருந்து புறப்பட்டு ஜெபம், ஆண்டவரே விடுதலைக்குள்ளே என்னை நுழைய வைக்க போறேன். நான் இதான் அறிக்கை ஜெபிச்ச கட்டளையும் ஜெபம் செஞ்சுட்டு இருக்கேன். ஜெபிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டாரு, விடுதலை ஒரு நிகழ்ச்சியா இல்லை ஒரு நபரா? It's not an event, it's a person. விடுதலை ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஒரு சம்பவம் அல்ல. விடுதலை ஒரு நபர். இந்த உண்மை ஒரு உள்ளத்தில் ஆழமா படான அடிச்சு மறைஞ்சு எனக்கே தெரியும். எனக்கு it becomes so strong. A person. எத்தனை விளங்குதா சொல்லுது? It's not an event. அது நிகழ்ச்சியாய் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியாய் தான் இருக்கும். அது ஒரு சம்பவமாய் நினைத்தீங்கன்னா சம்பவமா இருக்கும். ஆனால் அது சம்பவம் அல்ல, நிகழ்ச்சி அல்ல, ஒரு நபர். அந்த நபர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. விடுதலையின் வெற்றி சிகரத்திலே விடுதலைக்குள்ளே நடத்துகிறவர். விளங்குதா உங்களுக்கு? இந்த உண்மை நமக்குள்ளே ஆழமா. அப்ப அந்த வார்த்தை வந்த பிறகு நான் அந்த வார்த்தையை வச்சு ஜெபிச்சேன். ஜீசஸ், யூ ஆர் மை பிரேக் த்ரூ. எத்தனை நம்புறீங்க? எத்தனை விதமாய் சுகந்தரிக்கிறீங்க? எத்தனை பேர் அவிதமாக அறிக்கையிடுறீங்க? வாயில அறிக்கையிடலாம், உள்ளத்திலே அது சரியாக வரலனா வாயில வந்தது அறிக்கையின் வேற, உள்ளம் வேற. விளங்குது உங்களுக்கு? சரி, வாசிப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு. இதை பலமுறை நாம் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருப்போம். I can do all things through Christ who strengthened me. நல்லது, அருமையானது. ஆனால் விளங்கிக்கிட்டீங்களா? அது விளங்குச்சா உங்களுக்கு? அது விளங்குச்சா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு. அப்படியே அறிக்கையிடுவான். அதோட அறிக்கையினுடைய வலிமை நமக்குள்ள இல்லை. ஏன் தெரியுமா? அந்த சார அம்சங்களை நாம் விளங்கிக் கொள்ள. Unless you understand, you will know the meaning and the power of that. விளங்க உங்களுக்கு? அதோட வலிமையிலே நீங்க செயல்படலாம். புரியுதா? சரி, அந்த வார்த்தையை பார்ப்போம். முதலாக I can do இஸ்கோசா. கேட்காதீங்க, இந்த வார்த்தை கிரேக்க வருது. ஓகே, so let me understand what is that. இஸ்கோஸ் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா it means the strength and the power of God. அப்படின்னா தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பலன். பவுல் சொல்லுவே I can do, எல்லாவற்றையும் செய்ய முடியும்.
என்று சொல்லும்போது, அப்படி என்றால் ஒரு வெளிப்பாட்டோடு செயல்படுகிறார், ஒரு உணர்வோடு செயல்படுகிறார். அந்த வெளிப்பாட்டின் மூலமா சொல்லுகிறார். என்ன சொல்றார்? என்ன செய்ய முடியும்? ஏன் செய்ய முடியும் தெரியுமா? எனக்குள்ளே தேவ வல்லமை இருக்கு. That's a decree. It's decree based on the realization, on the revelations. அவருடைய அறிக்கையின் கட்டளை எங்கேருந்து புறப்பட்டு தெரியுமா? அந்த வெளிப்பாட்டின் மூலமா, அந்த வெளிப்பாட்டுடைய உணர்வு மூலமாக. விளங்க உங்களுக்கு? இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் கிரீக், அப்புறம் ஓல்ட் டெஸ்டமென்ட் கிரீக், சப்ஸ்டிட்யூஷன் சொல்லுவாங்க, நியூ டெஸ்டமென்ட் கிரீக் சொல்லுவாங்க, கிளாசிக்கல் கிரீக். இந்த வார்த்தையில இந்த 3 கிரீக்ல பதத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து தேவனுடைய வலிமையை குறித்து சொல்லுது, தேவனுடைய மகத்துவம், power of God, strength of God. அது மாத்திரமல்ல, it also talk about அந்த வலிமையில நீ செயல்படும் போது நீ எப்படிப்பட்டவனா இருப்ப தெரியுமா? you are champion, you are victor. நீ வெற்றி சிகரம் உடையவனா இருப்பாய். அதுதான் அவரோட அடையாளம். அப்ப பவுல் என்ன சொல்றாய்? I can do, எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏன் தெரியுமா? எனக்குள்ளே ஒரு தேவ வல்லமை, எனக்குள்ளே ஒரு தேவ பலன் இருக்கு. அந்த தேவ வல்லமை, தேவ பலன் என்ன செய்ய தெரியுமா? என்னை வெற்றிக்காரனாய் மாற்றிவிடும். He will bring me as a victory and champion. That's a revelation that he has. புரியுதா உங்களுக்கு? சோ அப்படி என்றால் என்னது? எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ள வலிமை உள்ளது என்று சொல்றான். அப்படின்னா எல்லா நபர்களாக இருந்தால் சரி, சூழ்நிலையா சரி, பிசாசுடைய போராட்டமாக இருந்தால் சரி, அதை தடை செய்கிற எல்லா காரியங்களும் இருந்தால் சரி, என்னால் அதை மேற்கொள்ள முடியும், என்னால் அதை ஓவர்டேக் பண்ண முடியும். ஏன் தெரியுமா? எனக்குள்ளே தேவ வல்லமை, தேவ பலன் இருக்கிறது. அந்த தேவ வல்லமை என்ன செய்து என்னை பலனாய் மாத்துகிறது, என்னை ஒரு சாம்பியனா மாத்துகிறது. It bring me to a place called champion. இந்த ஒரு வெளிப்பாட்டு இல்லாவிட்டால் நீங்கள் விடுதலைக்குள்ளே போக முடியாது. You will never enjoy and never step into breakthrough. இந்த வார்த்தையை சொல்லும்போது பவுல் எங்க இருந்தா தெரியுமா? prisons. சில பேர் ரோம ராஜ்ய prison இருந்தாங்க. பட் நான் இது ஒரு வாட்டி பல வருஷம் முன்பாக பேசினேன். இந்த prison எப்படிப்பட்டதுன்னு சொன்னேன் ஞாபகம் அவங்களுக்கு? கை இப்படி கட்டப்படும், ஸ்விட்ச் அப்படின்னா இது பி கக்கா அப்படியே சூழ்ந்திருக்கும். ஞாபகம் அவங்ககிட்ட சொன்ன இதை இது வரைக்கும் இருக்கும் அவருக்கு. எத்தனை விளங்கும்? மேலே கை கட்டும் போது என்னது? எலி வரும், எலியில் அப்படியே வரும். ஞாபகம் அவங்களுக்கு இதை சொன்ன அந்த நிலையில நீங்க கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் என்று சொல்வீங்களா? அதுதான் எடுப்பீங்க. உள்ளுக்கு சூழ்ந்து இருக்கிறதா உங்களை பார்க்கும் போது என்னது? வாந்தி எடுக்க வைக்கும். ஆனா பவுல் சொன்னது என்னது? என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்படின்றா இந்த பலம், இந்த சூழ்நிலை, இந்த காரியை நான் மேற்கொள்ள முடியும். அப்படின்றா இந்த காரியத்தை மேற்கொண்டு வந்தான். What a man, he went into breakthrough. உங்களுக்கு தெரியாது பாஸ் என்னோட சூழ்நிலை எப்படி இருக்குது, எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை உருவாக்குற தேவனுக்கு தெரியும். உங்களை உருவாக்குற தேவன் அந்த சூழ்நிலையை உன்னை ஏன் வைத்திருக்கிறார், அந்த சூழ்நிலையை நீ மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு வலிமை உனக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த வலிமையை நீ அறிந்து கொண்டு அதை செயல்பட்டால் நீ அதில் ஜெயம் அடையலாம். அநேக நேரத்தில் நாம் ஏன் ஜெயம் அடையலை தெரியுமா? இந்த வெளிப்பாட்டில், இந்த வெளிப்பாட்டினுடைய செயல்கள் நமக்குள்ள இல்லாதனால தான் நம்ம என்ன செய்யல, விடுதலையை அனுபவிக்க முடியவில்லை. விளங்க உங்களுக்கு? So he's a champion. ஏன் champion? Because God power. அந்த வலிமை என்ன செய்து என்னை ஒரு விடுதலையின் காரனாய் மாற்றிவிடுது, ஜெயம் உள்ளவனாய் மாற்றிவிடுது, எல்லா சூழ்நிலையை மேற்கொள்ளும்படி மாற்றிவிடுகிறது. அதான் அதோடைய அர்த்தம். விளங்க உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்த காரியம் all things, எல்லாவற்றையும். நான் கவனம் கேளுங்க, இந்த வார்த்தை எல்லாவற்றையும் இந்த கிரேக்க பார்த்தீங்கன்னா 2 வார்த்தைகள், பேன் and tech. பேன் என்ற வார்த்தை சொல்லும் போது கம்போஸ் ஆல், எல்லாவற்றையும். all. டெக் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காரியமாலும் சரி, மைனூட். அப்படின்ற பவுல் என்ன சொல்றா, பெரிய காரியம் இருந்தாலும் சரி, சிறிய காரியம் இருந்தால், ஆழமா இருந்துச்சா, உயரமா இருந்தால், சிகரமா இருந்துச்சா, எல்லா காரியம் இருந்தால் எல்லாத்தையும் செய்ய முடியப்பா. அதான் அர்த்தம். It can be higher, depth, wider, whatever is, I can do. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அப்படி இந்த வெளிப்பாட்டுக்கு உங்களுக்கு முன்பா இருக்கிற சவால்களை நீங்கள் உடைத்து தகர்த்தறியலாம்.
ஆனால் அந்த சவால்களை பார்த்து நீங்கள் கீழே சாய்ந்து அது வணங்கி, எப்படி வணங்குவோம் தெரியுமா? அதுக்கு விட்டு கொடுத்துருவோம். We will just let go ourselves. இதுதான் நடக்குது சபையில். அதுதான் நடக்குது. சத்தியத்தை விட்டு விலகிறார்கள். ஒரு காலத்திலே இதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, தெரியல உங்களுக்கு, ஹோமோசெக்சுவல் மேரேஜ் இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் அது செய்ய. இப்போ அதே இப்போ ஓகே அக்ரிமெண்ட் நடக்குது. பல காரியங்களை விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். வாய்? பிகாஸ் ட்ரூத் இஸ் நோ மோர் த காம்ப்ரமைஸ். வலிமை இல்லை. அதை தாக்கு பிடித்து மேற்கொள்ள வேண்டும் என்று உடைக்கிற வலிமை இல்லை. விளங்குதா உங்களுக்கு? அப்போ பவுல் இதான் சொல்றாரு. ஏன் என்னுடைய வாழ்க்கை அநேக காரியங்களை விடுதலைக்குள்ளே நுழைந்தேன்னா, காரணம் இந்த ரகசியம். என்ன ரகசியம்? எனக்குள்ளே தேவனுடைய வலிமை இருக்கு. அந்த வல்லமை எனக்குள்ளே ஒருவனாய் உருவாக்குது. It's going to create you into a place called victory, victors, champion. இந்த காரியத்தில், எல்லா காரியத்திலும், சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாலும் சரி, எல்லாவற்றிலும். விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? அடுத்த என்ன வாசிப்போம் அந்த வசனத்தை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கே செய்ய பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிறார். I can do all things through Christ who strengthen me. இந்த இடத்துல keyword is Christ. பாத்தீங்களா? இயேசு அவருடைய வல்லமையை நமக்குள்ள வைக்கிறாரு. அவர் ஜெயம் அடைந்த மாதிரி நம்மை ஜெயமான. ஜீசஸ் இஸ் விக்டர். தெரியுமா உங்களுக்கு? இஸ் a victor, இஸ் a champion. அந்த சாம்பியன் என்ன செய்யறார்? நமக்குள்ள இருந்து அவருடைய வலிமையை உள்ளுக்கு விட்டு, அந்த வலிமை மூலமா நாம் அதான் நீங்க மீகா புத்தகத்தில் என்ன பார்க்கிறோம்? விடுதலை தேவன் நமக்கு முன்பாய் கடந்து செல்கிறார். அது மட்டும் இல்லை, நம்ம விடுதலையாக உள்ளவர்களா மாத்துறாரு. இருக்கா? புரியுதா உங்களுக்கு? அதுதான் the picture of this. நம் விடுதலை மாத்திரமல்ல, விடுதலை கொடுக்கிறவராய் மாற வேண்டும். அந்த எல்லை அடையாவிட்டால் விடுதலை உண்மையிலே நாம் சுதந்திரிக்கவில்லை. We are not stepping into breakthrough. Become victor, champion சொல்லும்போது என்ன தெரியுமா? Your reward. சாம்பியனுக்கு எனக்கு ஆனால் தான் நீங்கள் வாங்க வெளிப்படுத்துகிற விசேஷம் பல கிரீடங்கள் அவர் மேல் இருக்கு. இஸ் கால்ட் மீன்ஸ் இஸ் a champion after champion. இருக்கா வெளிப்படுத்துகிற விசேஷத்தில்? அப்போ நீங்கள் சாம்பியனாக மாறணும். எத்தனை பேர் உங்களுக்கு சாம்பியன் வீட்டில் சாம்பியன் இருக்கு இருக்கா? எத்தனை பேர் அந்த ஆண்டு மேலே பரலோகத்துக்கு போகும்போது உனக்கு சாம்பியன் இந்த சாம்பியன் கொடுப்பாரு இல்லையா? இல்லைன்னா அப்படி என்றால் நீ ஓடவில்லை. உன்னோட வாழ்க்கை ஏதோ தாரமாக போயிட்டு, உலகத்தோடு ஒத்து போயிட்டு. Come on, listen to me. There is a victory crown. கிரவுனில் ஒரு கிரவுன் இருக்கு தெரியுமா? கிரவுன் ஆஃப் விக்டர். அதுதான் 9ஆம் அதிகாரம் 1 Corinthians 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பேசுகிற பவுல். கிரவுன் ஆஃப் விக்டரி. அது ஜெயம் அப்படின்னு ஆண்டு சொல். பத்தியா, என்னுடைய ஒவ்வொரு விடுதலைக்குள்ள நீ நுழைஞ்சப்பா, ஒவ்வொரு விடுதலைக்கு ஒரு கிரீடம். விளங்க உங்களுக்கு? சரி, பலன் என்ற வார்த்தையை பார்ப்போம். ஸ்ட்ரென்த், என்டோமென்ட்ஸ் என்ற வார்த்தை. என்டோமென்ட்ஸ் என்ற அர்த்தம். என் என்று சொல்லும்போது அப்படின்னா இன் ஒரு காரியம். அப்படி என்றால் இந்த கப்புக்குள்ள என்ன இருக்கு? இந்த கப்புக்குள்ள என்ன ஊற்றுவோம்? தண்ணி. அப்படி என்றால் நீங்களும் நானும் ஒரு கப்பா. பவுல் என்ன சொல்ற? நான் ஒரு கப்பாக இருந்தேன். அந்த கப்புக்குள்ள என்ன செய்யறாருன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு வலிமையை விடுவிக்கிறார். This cup carry a strength. அதான் சொல்றாரு, through Christ who strengthened me. அந்த வலிமையை பார்த்து அது அடுத்த வார்த்தை டுனாமிஸ் என்ற அர்த்தம். அப்படின்றால் நமக்குள்ள என்ன செய்கிறார்னா, ஒரு இராணுவத்துடைய வலிமை, ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தம் உண்டு, எல்லாவற்றையும் ஆயுதங்களை வைத்து கொண்டு படையாய் செல்கிற அந்த இராணுவத்துடைய வலிமை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க? வாவ், இந்த வலிமை எனக்குள்ள இருக்கா அப்படின்னா எனக்கு முன்னாடி கூச்சையும் கூறாவும் யோசிச்சே இல்லை. ஏன் தெரியுமா? இது நான் ஏன் தெரியுமா நமக்குள்ள ஏறல? இங்கேருந்து இங்கே போல, இங்கே வந்தால் தான் அது வலிமை. இங்கே இருந்துச்சுன்னா வலிமை இல்லை, இங்கே வரணும். பாடு இதோடு சொல்றாரு.
அதனால பவுல் எல்லாவற்றையும் சகிச்சு போனார், எல்லாவற்றையும் மேற்கொண்டு வந்தார், எல்லாத்தையும் ஜெய அடைந்து வெற்றி மீது வெற்றி அடைஞ்சார். எம்ஜிஆர் பாடின பாட்டு இல்லல, வெற்றி மீது வெற்றி என்னை சேரும், அந்த வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும். யாரு சேரும்? மேல ஒரு விளங்குது உங்களுக்கு? இந்த பாட்டு இது கேட்டது இல்லையா நீங்க? இப்போ புது அர்த்தத்தை கொடுத்துட்டல. ஓகே, சரி, என்ன பார்க்குறோம்? ஒரு வலிமை. நல்லா யோசித்து பாருங்க. அப்படின்னா தேவனுடைய வல்லமை உனக்குள்ளே வைக்கப்பட்டது. அந்த வல்லமை என்ன செய்த? உன்னை ஒரு வெற்றிகரனாய் மாற்றுகிறது. அப்படின்னா அந்த வல்லமை என்னது? டுனாமிஸ் பவர், இராணுவத்தினுடைய வலிமை. அந்த வலிமை உனக்குள்ளே இருக்கும் போது உனக்கு முன்பா இருக்கிற எல்லாவற்றையும் நீ மேற்கொண்டு தடைகளை உடைத்து அதை மேற்கொண்டு விடுதலைக்குள்ளே நுழையும்படி நீ செய்யலாம். இந்த ஒரு உண்மையை நீ புரிந்து கொள்ளும். அப்படி இருந்தால் வாட் யூ நீட் டு டூ, இது இந்த உண்மையை நீங்கள் மனப்பாடப்படுறதால நடக்க போகிறதில்ல. இட் இஸ் வேர் யூ டயலாக் வித் வேர்ட், அந்த வார்த்தையோடு உரையாடல், ஜீர்ணிப்பது. இப்போ உதாரணம் சொல்கிறேன். எனக்கு ஒரு அனுபவம் நடந்துச்சு. பல முதல் எனக்கு அனுபவம், வசனங்கள் மூலமாக அனுபவம் வந்துச்சு. ஒரு முறை விடிய காலில் என் மகன் வந்துச்சு. வந்த பிறகு செரஃபினா வந்தனால அது ரூமில் படுக்க போட்டாங்க. நான் ஹாலில் படுக்க போகிறேன். ஹாலில் படுக்கும்போது என் உடம்பெல்லாம் ரொம்ப அசதி, அப்படியே அந்த உடம்பு அப்படியே சத்து கொடுக்குது. ஆனால் படுக்கையில் இந்த சோஃபாவில் படுத்திருக்கும் போது வசனத்தை கொண்டு வந்தேன். ஆண்டவரே, இளைப்பாறுதலை தருவீர் என்று சொன்னீர். அதை தியானம் செய்யும் போது சூப்பர் நேச்சுரல் வலிமை எனக்குள்ள அப்படி இறங்கணுமானுச்சு. என்கிட்ட உடம்புல இருந்து எல்லா விதமான வலி அப்படியே என்னை விட்டு அப்படியே போயிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எபேசியர் புஸ்தகத்தில் உனக்கு என்னடா சொன்னேன்னு கேட்டாரு. என்ன சொன்னீங்க? உன்னதங்களே உன்னை உட்கார செய்தேன். வாட் இஸ் உன்னதங்களே? a place of rest. அது ஒரு வெளிப்பாட்டு, அந்த விடுதலைக்குள்ள அப்படியே என்னோட சரீரம் புற்றுணர்ச்சி ஆயிட்டு ஒரு புதிய வல்லமை. ஏன் தெரியுமா? உன்னுடைய சரீரம் வசனத்துக்கு ஏதுவாய் செயல்பட்டதோ உன்னோட சரீரம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? நீடிய நான் ஜீவனை கொடுக்கிற வலிமை உள்ளது எது தெரியுமா? வசனம். அந்த ஒரு அனுபவம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே உயிர், ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் எனர்ஜி மாதிரி வந்த மாதிரி ஆயிட்டு. ஏன் தெரியுமா? வசனத்துடைய வலிமை. என் வார்த்தையிலே ஆவியும் ஜீவன் உண்டு. இந்த மாதிரி பல முறையில் எனக்கு அனுபவம் வந்திருக்கு. வசனத்தை கொஞ்சம் யோசிச்சு ஜானித்து அப்படியே அப்படியே ப்ரே பண்ணிட்டு யோசிப்போம், டடான எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். ஏன் தெரியுமா? வார்த்தைக்கு இடம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது, என் வார்த்தை உன்னில் நிலைத்திருந்தால் என்ன சொல்றாரு? நீ எவைகளை கேட்கிறோ அவைகளை பெற்றுக்கொள்வாய். எதை பெற்றுக்கொண்டே? தெய்வீக இளைப்பாறுதலை. வார்த்தை நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தா பெற முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும். என்ன வார்த்தை? கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு என்ற வார்த்தை உனக்குள்ளே ஆழமாய் வேறுண்டு போனுச்சுன்னா உனக்குள்ள சூப்பர் நேச்சர் பாவம். நான் சொல்லுகிறேன் பிரியமார்களே, உனக்கு 75 வயசான கூட வாலிபனா இருப்பேன். பிகாஸ் த ஸ்ட்ரெங்த் ஆஃப் த வேர்ட். மோசே எத்தனை வயதிலே மலை ஏறினா? எத்தனை வயசு? மரிக்கும் போது எத்தனை வயசு இருக்கும்? 120 வயசு. 120 வயசுல மலை மேல ஏறி போய் மேல இருந்து கானான் தேசத்தை பார்க்க சொல்றாரு. 120 வயசு உள்ளவன் மலை ஏறான். ஆனா நம்மளால ஐயோ இடுப்பு வலிக்குது, ஐயோ முடியல. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? உங்களை ஏளனமாய் சொல்லவில்லை. உங்களுக்குள்ளே வார்த்தையினுடைய வலிமை இல்லை. ஏன் மோசே ஆரோக்கியமா இருந்தா தெரியுமா? கொஞ்சம் பார்க்குறீங்களா? என்ன எத்தனை மோசை போல 120 வயசு போல அப்படியே பலமா டஃப் இட் அப்படின்னு நாம இருக்க போறீங்க? யாரும் விரும்பல. ஓகே, பரவாயில்ல, இதை பத்தி பேச போல. நான் யாரும் விரும்பல. சிஸ்டம் ஏன்னா மாத்திரமா அந்த நியாயப்பிரமாணத்தை யாரிடத்தில் கொடுத்தார் ஆண்டவர்? மோசே. நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு அவன் கற்றுக் கொடுக்க வேண்டும், ஜனங்களோடு கொடுக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை அவன் சுதந்திரமாய் மாற்றிக்கொண்ட பிறகுதான் அவன் அது மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அந்த நியாயப்பிரமாணம் அவனுக்குள்ளே செயலாற்றும் போது ஆரோக்கியம் அவனுக்குள்ளே செயலாற்றுச்சு. நியாயப்பிரமாணத்தில் இருக்க உனக்கு நீடித்து வாழ்க்கையை கொடுப்பேன்னு போட்டிருக்க. I will give you long life.
பலமுள்ள வாழ்க்கையை கொடுப்பேன் போட்டிருக்கா இல்லையா? அதை தான் அவன் அனுபவிச்சான். பிகாஸ் வார்த்தை உள்ளுக்கு தங்கிடுச்சுன்னா உங்களுக்குள்ள ஆரோக்கியம் அதிகமாய் செயல்படும். யூ வில் வாக் இன் ஹெல்தி பிகாஸ் தி வேர்ட். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா எத்தனை பேருக்கு? ஆனால் அதுதான் முடியல பாச. இதுதான் முடியல. ஒரு தேக்க அம்மாக்களை கூட்டி போய் ஒரு சாப்பிட சொல்லுங்க, அப்படியே 6 அமரை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா சாப்பிடுவோம். ஒரு மூவி கூட்டு போங்க, ஒரு 3 மணி நேரம் நல்லா பார்ப்போம். ஆனால் இந்த வார்த்தையிலே கொஞ்சம் நேரம் செலவிடும் என்று சொன்னால் போதும் பெருங்க. அப்போதான் எங்கே தான் தூக்கம் வரும் தெரியல, அப்போதான் என்ன தான் செய்யணும் வரும். ஏன் தெரியுமா? உங்களுடைய மனநிலைமை அப்படி நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள். என்ன மனநிலைமை? வார்த்தையை நீங்கள் என்னது பிரியமாய் மாற்றவில்லை. விளங்க உங்களுக்கு? சரி, இப்போ வேற பிரசங்கம் மாறும். புரியுதா உங்களுக்கு? இது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சரி, அடுத்த காரியம் போவோம். And navigated by the voice of God. தேவனுடைய சத்தம் நம்மை நடத்த வேண்டும். தயவு செய்து 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, கர்த்தர் போ, அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அவர்கள் பாகால் பிராசிமிக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்னும் பெயரிட்டார்கள். ஏன் பிரியமானவர்களே? தேவனிடத்தை கேட்டான். என்ன பார்த்தீங்க? என்ன பார்த்தீங்க? ஹலோ பிரியமானவர்களே, என்ன பார்த்தீங்க? What make him to walk into breakthrough? Because he inquired the Lord. புரியுதா? தேவ சத்தத்தை நாடினான். தேவன் இதை குறித்து என்ன சொல்லுகிறார், எப்படி செய்ய விரும்புகிறார், இதை நாடினான். நான் கவனமாக கேளுங்க. இதுதான் நம்முடைய பிரச்சனை. நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க உருவாக்கவில்லை. தேவனுடைய சத்தத்தை கேட்க மனமே இல்லை. தேவனுடைய சத்தத்தை கேட்கணுமே, தேவனுடைய சத்தத்தை கேட்க என்ன செய்ய வேண்டும், முயற்சிகளை செய்யணும், எப்படி காரியங்களை செய்யணும், அது ஒண்ணுமே இல்லை. 14ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் முறை பாப்போம். அதே 2ஆம் முறை பாருங்க என்ன செய்யறேன்னு பார்ப்போம். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு, தேவன் நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல். என்ன பாக்குறீங்க? முறை தேவனிடத்தில் கேட்டார், தேவன் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் யுக்திகளை கொடுத்தாரு. 2ஆம் முறை கேட்கும் போது வித்தியாசமான யுக்திகள் வருது. அப்படி என்றால் when you learn to have a listening ear, breakthrough will be reality to you. நீ கேட்கிற மனப்பான்மை, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மனப்பான்மை உள்ளவனாய் இருந்தீர் என்றால் விடுதலையை நீ சுகந்தரிக்க மாத்தமல்ல, விடுதலையை நிலைத்திருப்பாய். நான் உங்களுக்கு பல வசனங்களை கொடுக்கலாம் தாவீது குறித்து. He always listened to God. நீங்க யாரு? இப்ப கடைசியா நீங்க ஆண்டவர் சத்தத்தை கேட்டீங்க? When the last time you pursue about God's voice? கேட்கறதே இல்லை. அப்ப எப்படி விடுதலைக்குள்ள போறீங்க? 5D கொண்டு வரப்போறேன். 5D. இந்த D தாவீது குறித்து வர்ணிக்க போறேன். எப்படி அவன் how to posture yourself to hear God's voice, அதை பத்தி பேச போறேன். தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமா ஒரு ஸ்தானம் தேவை. இந்த 5 ஸ்தானத்தை பத்தி பேச போறேன். இந்த 5 ஸ்தானத்தை உங்களுக்குள்ள சரியா இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க தெரியுமா? You are man that walk in breakthrough. ஓகே, முதலாக your design, நீ உற்பத்தி ஆக்குற விதமே உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நீ எதுக்காய் உற்பத்தி ஆக்கப்பட்ட? தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி உற்பத்தி ஆக்க. You are designed and wired to listen the voice of God. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு அநேகர் அவங்க உற்பத்தி ஆக்கின விதமே தெரியவில்லை. ஆனால் தான் இயேசு என்ன சொல்றார்? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல
தேவனுடைய வாயிலே புறப்படும் வார்த்தையினால் பிறப்பான். அப்படின்னா என்ன? சாத்தான் நீ என்ன செய்யறன்னா அப்பத்தினால் சாப்பிட்டு கொண்டு வர. நான் ஒரு உண்மை சொல்லுவேன், மனிதனை உருவாக்கின நோக்கம் அவன் உருவாக்கப்பட்ட அடையாளம் என்ன தெரியுமா? தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தைகளை கேட்க. He is designed to prone and wired to listen to the voice of God. நிப்பாட்டுவோம். என்ன பாருங்க, is that is real in your life? அது உண்மையா இருக்கா? பாருங்க, எனக்கு 2 அழைப்புதல் வந்திருக்கு இந்த வாரத்தில். எனக்கு ஒரு பாச வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. நான் சொன்ன பாச செப்டம்பர் 14ஆம் தேதி 15, 16 நீங்கள் என்னுடைய சர்ச் கேம்பில் பேச்சரால் வர முடியுமா கேட்டார். ஸ்பீக்கர் மலாக்காவில் வர முடியுமா, நீங்கள் பதில் கொடுங்க எனக்கு. அப்போ நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன். என்னக்கு நிகழ்ச்சி சொன்னேன் கேட்டார். நான் சொன்னேன் ஓகே பதில் கொடுக்குறேன். இது வரைக்கும் பதில் கொடுக்கல. சொல்லி ஏன் திரும்ப பதில் கொடுக்கல? என் உள்ள சொல்லுது போன்னு சொல்லுது. வா, இதுதான் நல்ல வாய்ப்பு உனக்கு. பாஸ்டர் ஜான்சன் பேசினேன். பாஸ்டர் நீங்கள் ஆக்சுவலி இந்த நபர் அப்பா எம்எஸோடைய ஒரு டீம். போன வாட்டி பில் ஏமன் போகும்போது அவர் என்னை பார்த்துருக்காரு. அவர் ஏஜியில் ஒரு ஆள். சொன்ன பாஸ்டர் ஜான்சன் பாஸ்டர் இல்லைன்னு போங்க, நீங்கள் போங்க, இவர் மூலமாக நிறைய கனெக்ஷன் உங்களுக்கு வருங்க. எல்லாம் வருது. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, மேலே ஒருத்தர் க்ரீன் லைட் கொடுக்கணும். சொன்னேன் ஓகே. ஆனால் பதிலே கொடுக்கல. ஏன் தெரியுமா? க்ரீன் லைட் வந்தால் தான் போகணும். ஐ எம் டிசைன் டு பி லைக் தட். இந்தியா தேசத்துலேருந்து எனக்கு போன வருஷத்துலேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது. போன வாட்டி அனுப்புனாங்க. இந்த வருஷம் 2-3 வாட்டி அனுப்பிட்டார். தயவுசெய்து எங்களோடு இணைந்து ஊழியம் செய்யுங்கள், உங்களோட உதவியை நாங்கள் நாடுகிறோம், எங்களோட பண்ணுங்க. ஆனால் ஆண்டுகிட்ட கேட்டேன். ஆண்டு சொன்னார், இது மேக்கனோடியா கால் ஃபார் யூ பா சொன்னார். சொன்னேன் எனக்கு இன்னும் உறுதிப்படுத்துங்க. கோ அண்ட் லுக் ஹியர் யுவர் ப்ராஃபஸி, உன்னுடைய தீர்க்கதரிசன வார்த்தையை போய் கேளுப்பான்னு சொன்னார். அந்த தீர்க்கதரிசன வார்த்தையில் சொல்ல, யூ வில் ஹேவ் அ கால் ஃப்ரம் இந்தியா, உனக்கு இந்தியா தேசத்தில் ஒரு அழைப்புதல் வரணும். நான் ஏன் தெரியுமா அது சொல்கிறேன்? பிகாஸ் ஐ எம் டிசைன் டு ஹியர் காட் வாய்ஸ். நீங்கள் எப்படி? டேவிட் இஸ் டிசைன் to hear God voice. எது எடுத்தாலும் is it God, what do you want me to do, என்ன செய்ய விரும்புகிறீங்க, எது எப்படி? இந்த காரியம் நீங்க அப்படிப்பட்ட உருவாக்கப்பட்டிருக்கீங்க. நம்ம என்ன செய்ய தெரியுமா? நம்மளுடைய டிசைனுக்கு விரோதமாய் வாழுகிறோம். நம்முடைய சுய உணர்வுக்கு, சுய சித்தத்துக்கு, சுய ஆசாபாசத்துக்கு, சென்டிமெண்டலுக்கு அப்படி நம்ம விட்டு கொடுத்துறோம். But we are not giving ourselves to the voice of God. டேவிட் கேளுங்க, what is what? Voice of God. அவன் தெரியும் நான் உற்பத்தி ஆக்குறது அதுக்காக தான். ஐ எம் டிசைன் டு பி வாயட். 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 9 12 வசனம். இந்த வசனத்தை கொஞ்சம் மேலவுமா பார்ப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாடுவோம். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணதை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனிதனுடைய இருதயம் அதை புரிந்து கொள்ளவில்லை. கண் காணவில்லை, கேட்கவில்லை, புரியவில்லை. எது? தேவன் நமக்கு முன்பாய் வைத்திருக்க. அதான் சொல்றாரு, நமக்கு முன்பாய் தேவன் நிறைய வெற்றியை வைத்திருக்கிறார். ஆனால் நம்மளுடைய கண்கள் பார்க்கவில்லை, காதுகள் கேட்க முடியல, இருதயம் அதே. ஏதா நீங்கள் உற்பத்தி ஆக்கிற நோக்கமே இஸ் டு லிசன் டு வாய்ஸ். யூஆர் டிசைன் டு ஹியர் காட் வாய்ஸ். ஐ டோன்ட் நோ அபவுட் யூ. என்னோட வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியமும் அதுதான். ஐ வாண்ட் டு லிசன் ஃப்ரம் ஹிம். அது 4 மாசம் எடுத்தாலும் சரி, 10 மாசம் எடுத்தாலும், 1 வருஷம் எடுத்தாலும் சரி, 2 வருஷம் எடுத்தாலும் சரி, அவர் பேசுற வரைக்கும் பேசட்டும். ஏன் அவர் பேச மாட்டாரு? அவனால் உடனே பேச முடியும். ஏன்னா உடனே ஏன் பேச மாட்டாரு? என்ன உருவாக்குறாரு? எதற்காக உருவாக்குறார்? அந்த காரியத்தை அவர் சொல்லும் போது அதுக்கு ஆயத்தமாக இருக்கு. God is interested about you, not what he is going to do. Why? அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்ய முடியும். நீ அதுக்கு பக்குவம் அடையாவிட்டால் அதை செய்ய முடியாது. தொடர்ந்து வாசிமா. 9 வாசிச்சு முடிச்சிட்டாமா? 10 வாசிமா. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நமக்கோ அது தேவ ஆவியார் மூலமாக நமக்கு
வெளிப்படுத்தினார். அப்படின்னா நீ உருவாக்குன நோக்கமே அடையாளமே என்னது? ஆவியான உனக்குள்ள இருந்து என்ன செய்யறனா என்ன தெரியுமா? ஹார்ட் டிரைவ் சர்ச் பண்றாரு. ஹார்ட் டிரைவ்னா தெரியுமா உங்களுக்கு? ஹார்ட் டிரைவ் தெரியும்ல? ஹார்ட் டிரைவ் என்னது சொல்லுங்களா? ஹார்ட் டிரைவ் வேணுமா? டேட்டா. அப்படின்னா ஆண்டோடைய மனதில் வைத்திருக்கிற காரியம். அப்படின்னா உங்களை குறித்து வைத்திருக்க ஃபைல். அந்த ஃபைலை பரிசுத்த ஆவியான தேடுறாரு. தேடி என்ன செய்யறாருன்னா அவைகளை நமக்கு வெளிப்படுத்த விரும்புறாரு. ஏன் தெரியுமா? நம்ம உருவாக்குற வழி அது. அதுக்காக தான் உருவாக்கப்பட்டோம். we are designed to hear his voice. அதற்காக பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருந்து அதை செயலாற்ற விரும்புறார். ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அதுக்கு விட்டு கொடுக்கல. I don't know about you. My entire life is based on one thing. சொன்னா செய்யற, இல்லைன்னா விட்டுற, அவ்வளவுதான். இப்ப நான் போறதுனால எனக்கு நிறைய கான்டாக்ட் கிடைக்கலாம். ஆனா அவர் சொல்ற போக வேணாம் சொன்னா இட்ஸ் ஓகே. அதனால எனக்கு ஒன்றும் இல்லை. வேண்டியது அவர் சொல்ல வேண்டும். ஸோ நான் என்ன முடிவெடுத்தேன். எப்போ சொல்ல 2-3 நாள் ஆயிடுது சொல்லி. அவர் இன்னைக்கு கூட நான் சொல்ல, நாளைக்கு கூட பார்ப்பேன். எனக்கு ஆண்டவர் தெளிவான ஒரு கிளியராக ஃப்ரீக்வன்சி கொடுத்தாருன்னா போவேன். ஏன் சொல்றேன்னா ஐ வாண்ட் டு பி பில்ட் பை டிசைன். நான் உருவாக்கப்பட்ட நோக்கமே இஸ் டு லிசன் டு ஹிஸ் வாய்ஸ். புரியுதா உங்களுக்கு? தொடர்ந்து வாசிமா 11-12 வாசிம்போது. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அப்படி என்றா என்ன முட்டா பயல நீ எப்படி உருவாக்கப்பட்டன்னு சொல்றாரு. இப்ப நான் எழுதுனா முட்டா பயலன்னு எழுதுவேன். ஏன் பாச முட்டா பையன்? முட்டா பையன் சொல்றதுனால ஒன்றும் இல்லை. இயேசு முட்டாள்னு சொல்லியிருக்கா, ஃபூல்னு சொல்லியிருக்காரு. நான் ஒத்துக்குவேன் சிலத்தில் முட்டா பையன் ஆண்டவிட்டேன். ஏன் ஒத்துக்கிறாரு? தப்பு இல்லையே. ஏன் ஒத்துக்கிறாரு? தப்பு ஆண்டு இல்லையே. எனக்கு முட்டா பையெல்லாம் நடந்துக்கிட்ட ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லுவேன். என்ன சொல்றா அவர்? என்ன சொல்றா? உலகத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, தேவ ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. தேவ ஆயன தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். அவைகள் வெளிப்படுத்த விரும்புகிறார், வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஆகியால் உனக்குள்ளே தேவ ஆவியா இருக்கார், உலகத்தினுடைய ஆவி அல்ல. ஆக நீ உருவாக்கப்பட்ட நோக்கம், நீ உருவாக்கப்பட்ட அச்சி என்னன்னு காண்பிக்கிறாரு. You are designed to hear God voice. இது உனக்குள்ளே ஆழமாய் பதிய வேண்டும். அப்படின்னா செக் அண்ட் பேலன்ஸ். இஸ் காட்? நோ. இஸ் எஸ்? நோ. இதுதான் இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனா அது தெரியணுமா? நம்ம என்ன செய்யணும்? ஆவியானுடைய தேவனுடைய பழக்க வைக்க வேண்டும். யூ மஸ்ட் லேர்ன். உடனே ஆண்டோடைய சத்தத்தை நமக்கு உடனே சிலது புரியாது. ஏன் தெரியுமா? பிகாஸ் நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய உலகத்தோட சத்தத்தை நம்ம அதிகமாக கேட்டுட்டோம், நம்முடைய சத்தத்தை அதிகமாக கேட்டுட்டோம், சுயத்துடைய சத்தத்தை அதிகமாக கேட்டனால இதெல்லாம் நம்ம என்ன செய்யுது? நம்மை கொலைப்பட்டு விடுறது. லிசன் டு காட் வாய்ஸ், யூ பி சேஃப். எங்க போட்டிருக்கு? நீதிமொழி புஸ்தகத்தில் போட்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நீதிமொழி 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. வாசிங்களே, ஆங்கிலத்தில் வாசி கிரேஸ். முப்பத்தி 33ஆம் வசனம். Can you read louder now? Wow. Okay. Okay. வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி விக்கனமின்றி வாசம் பண்ணுவான். அப்படி என்றால் dwell securely, அப்படி என்றால் செக்யூரா இருப்பான், அசைக்கப்படாமல் இருப்பான். யாரு? யாரு? அப்படி சத்தத்துக்கு. அடுத்து ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். எல்லா தலைக்கீழா இருக்கு. கொரோனா வந்து எல்லா வீட்டுக்குள்ள கொரோனா மாதிரி வந்திருக்கும். உங்க வீட்டில் வர வந்து கூட அமைதியா இருப்போம். பிகாஸ் வாய்? உங்களுக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னோடு பேசிட்டாரு, சொல்லிட்டாரு. சத்தம் செவி கொடு. ஏன் அநேகத்தில் உங்களுக்கு பயம்,
சரீரத்தை குறித்து பயம், வியாதி குறித்து பயம், எதிர்காலத்து குறித்து பயம், இது குறித்து பயம், அது குறித்து பயம். ஏன் தெரியுமா? கேட்கறதே இல்லை. உங்களை உருவாக்குன நோக்கமே அதுதான். That's what you are decide. If you learn to listen, fear will not be reality of your life. உனக்குள்ள பயம் வருகிறது வாய்ப்பு இல்லை. You will live secure என்று சொல்றாரு. ஸோ தாவீது அதுதான் செய்தான். விளங்க உங்களுக்கு? அப்படின்னா யூ டிசைன், நான் உருவாக்குற நோக்கமே அதுதான். எனக்குள்ளே ஒரு பட்டன் அப்படி வச்சிருக்காரு. என்ன பட்டன்? ஆண்டவர் சத்தத்தை கேட்கறது. அதான் என்ன சொல்ற? என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்குமா தெரியல, அப்படி சொன்னாரா? என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அப்படின்றா கேட்கும்னா கேட்கும். அப்படின்னா உள்ளுக்கு ஆண்டு ஒரு இது வச்சுட்டாரு. ஏன் கேட்கல தெரியுமா? அந்த சத்தத்தை நீ தேடவில்லை. அடுத்த டி ஓகே. டி நம்பர் 1 என்ன சொன்ன? டிசைன். யூ நோ ஹூ வாட் யூ ஆர். ஓகே. டி நம்பர் 2 டிட்டர்மினேஷன்ஸ். அப்படின்றால் உறுதி. அப்படின்னா தாவீது ஆண்டோடைய சத்தத்தை கேட்கும்படி தேடுறான். அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுங்க 13ஆம் அதிகாரம் 22 அடுத்து நினைக்கிற 34 வாசிங்க இந்த 2 வசனத்தை. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். சித்தமான எல்லாவற்றையும் அவன் செய்வான் அப்படின்னு ஆண்டு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். இவனுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? என் சித்தத்தை எப்போது உறுதியாய் தேடுகிறவன். He determined to search for God's will. How many of you determined to search for God's will? இதுதான் ஐ டிட்டர்மைன். ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறாரு. என்னுடைய சித்தத்தை எல்லாவற்றையும் அவன் செய்து முடிப்பான். அப்படி என்றால் ஜீசஸ் saw something inside him. அவனுக்குள்ள ஒரு காரியத்தை பார்க்கிறாரு. Determination to pursue God will. Now look at me. If you don't have this philosophy inside you, உனக்குள்ள இந்த ஒரு கோட்பாடு இல்லை, ஆண்டவர் சித்தத்தை தேடணும், அது எதுவானாலும் சரி, அது எவ்வளவு நாளும் சரி, அந்த காரியம் இல்லைன்னா உன்னால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? பிகாஸ் இட் will stop you. எந்த சத்தம் கேட்கும்? உன் சுய சத்தம் வரும், பிசாசோட சத்தம் வரும், மற்றவருடைய சத்தம் வரும். பிகாஸ் யூ ஆர் நாட் டிட்டர்மைன்ட். ஸோ தாவீதை குறித்து அடுத்த 34 36 வாசிமா. அது தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின், தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் பாருங்க. டிட்டர்மினேஷன் உறுதியாய் தேவனுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று துவக்கத்திலும் முடிவரைக்கும் அவன் அவருடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததால தேவ சத்தம் அவனுக்கு கிடைக்கும். If you determine says நான் என்னுடைய வாழ்க்கையுடைய துவக்கத்திலிருந்து முடிவரைக்கும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் என்னோட குறிக்கோள் என்று சொல்லும் போது ஆண்டோடைய குரல் உனக்கு தன்னாலே வர ஆரம்பிச்சிடும். It opens up for you. என்னுடைய விருப்பமும் கொஞ்சம் இருக்கு, ஆண்டவர் விருப்பமும் இருக்கு. முடியாது. என்னையும் தண்ணியும் ஒன்னா சேருமா? சேராது. நம்ம சேர்க்க பார்க்கிறோம். Now these are components that I'm giving you how to position yourself to hear God's voice. உனக்குள்ளே டிட்டர்மினேஷன் இருக்கும். Whatever is, I want to know God's will concerning this. எல்லாவற்றையும். Then God's voice becomes so real. புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? அடுத்து dependence. அப்படி என்றால் he lean upon God's voice. lean விளங்க உங்களுக்கு சாய்ந்தது தான். enquire என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா it means something that he wants to know. அது தேடுறான். தேவனை இடத்திலே அவனுக்கு ஆலோசனை என்கொயர். வாசிமா அந்த வார்த்தைய 1:14 அதிகாரம் 10 வசனம். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது. போகலாமா அப்படின்னா என்ன தெரியுமா? என்கொயர் அப்படின்னா என்ன சொல்ற? சாயிரம். ஆண்டவரே போகலாமா இல்லையா அப்படி சார். லீன் அப்பான், தட் இஸ் கால்ட் டிபெண்டன்ட். அப்படின்னா அவரை சாய்ந்திருப்பது தான் என்னது? அவரை சாய்ந்திருப்போம். ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவரே போகலாமா இல்லையா? அப்படியே தான். இஸ் வாட் டிபெண்டன்ட், தட் மீன்ஸ் டு லீன்.
சாய்ந்திருப்பதுன்னா என்ன தேவை? வாட் இஸ் அம்சம்? அதுக்கு தேவையான அம்சம் என்ன? Now look at me, I'm going to give you some thoughts here. A person who leans against God means, what it means, yes before the command. அப்படின்னா என்னது? கட்டளை வரும் முன்பாகவே அவருக்குள்ள எஸ் இருக்கு. என்ன எஸ்? யூ சே நோ, ஐ சே எஸ். யூ சே எஸ், ஐ சே. அப்படின்னா உள்ளுக்கு he says, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் எனக்கு. That is called lean upon. Before anything comes, you say yes. Is your spirit saying? Or your spirit say, maybe plan 1, plan B. That's what it means. You are making choice, not God. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா தாவீது என்ன சொல்றா? Yes Lord. If you say no, yes. If you say yes, yes. முடிவு எடுத்துறா. Yes before the command. அதுதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஏன் தெரியுமா ஆண்டவர் சில வேளை உங்களிடத்து பேச மாட்டாரு? Because you have no yes. Because you have more options. நீங்க ஆண்டவருக்கு நிறைய ஆப்ஷன் கொடுக்க விரும்புறீங்க. ஹலோ, எனக்கு ஆண்டவர் ஈஸி ஃபார் காட் டு டாக் டு மீ. ஏன் தெரியுமா? ஆப்ஷனே இல்லை. ஒரே ஆப்ஷன் தெரியுமா? நீங்க சொல்லுங்க எஸ் நோ போதும். ஸோ அதான் லீன். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிபெண்டன்ட் என்ன அர்த்தம்? லீன் அப்படி என்றால் எஸ் லார்ட் ஃபார் எனிதிங் யூ வாண்ட் டு சே. அடுத்த லீன் என்னது? ஐ சப்மிட் டு வாட் யூ சே. நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் சரி. எங்கே நான் போக உன் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். பாட்டு தான் பாடுறோம், ஆனா போக மாட்டோம். அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறோம், நம்முடைய கிறிஸ்துவ ஜீவிதத்தில். அது நடைமுறையாக வரவில்லை. நான் look at me, I don't know about you. இந்த சவால் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் தான். என்னோட வாழ்க்கை இந்த அடையாளம் இல்லைன்னா என்னை நீங்க பின் தொடர்ந்து வராதீங்க. இஃப் யூ see this, no, the pattern எனக்குள்ள இல்லைன்னா don't follow me. I give you the green light not to follow me. ஏன் தெரியுமா? நான் உங்களை ஏமாத்துறேன், நான் என்ன ஏமாத்துறேன். ஸோ விளங்க உங்களுக்கு? எஸ் பிஃபோர் த கமாண்ட். அதனால என்ன தெரியுமா? ஆண்டவர் கேன் டாக் டு யூ எனிதிங் ஈஸிலி. ஆண்டவர் உங்கள்கிட்ட எல்லாவற்றையும் பேசலாம். He can share with you everything that he wants to do. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் this man position of heart, he say yes. Now look at me, that's what's David. What about you? The city of David கூப்பிட்டோம். இந்த தாவீதின் கூடாரம் இந்த முதல் பேர் வச்சான் டேபர்னக்கல் டேவிட். தான் சிட்டி ஆஃப் டேவிட் மாத்த தீர்க்கதரிசனமா எல்லாம் டேவிட். ஏன் தெரியுமா? டேவிட் ஃபுல்ஃபில். புரியுதா உங்களுக்கு? விளங்குச்சா? அடுத்து டி, ட்ரிவன். ட்ரிவன் அவங்கள வரட்டப்பட்டார். அப்படின்னா என்னது? he was driven by the voice of God. He was not driven by his pleasure. அவனுடைய உணர்வுக்கு, அவனுடைய சுயத்துக்கு, அவனுடைய விருப்பத்தில் வந்து டிரைவ் இல்ல. He is driven by the voice of God. எங்க போறப்பா ஆண்டு இது சொன்னார் இங்க போகணும்னு, எங்க போறப்பா ஆண்டு இது சொன்னார் இங்க போகணும். Is driven by God voice. David life was that. பிள்ளை சாகர முன்பாக உபவாசம் எடுத்து அழுதா எல்லாம் பண்ணான். அதன் பிறகு எழுந்திரிச்சு நடந்து போறான். என்னது? பிள்ளை செத்து பேர் கேள்வி. தாவீதை பார்த்து நம்ம என்ன சொல்ல, முட்டா பேல, பிள்ளை இறந்து போனதான் நம்ம சாப்பிடாம இருந்து பிள்ளை இறந்த பிறகு சாப்பாடு சாப்பிட்றான். என்ன பார்த்தீங்கன்னா வினோதமா இருக்கலாம். பிகாஸ் இஸ் ட்ரிவன் பை காட் வாய்ஸ். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற வினோதமா வாழ்மா. ட்ரிவன் பை காட். தேவனுடைய வார்த்தை சத்தமே அவனை நடத்துகிறது. இயேசுவோட வாழ்க்கையை பாருங்க. தான் தாவீதின் குமாரன் தானே இயேசுவோட வாழ்க்கை. தாவீது போல தாவீது குமாரன் வாழ்ந்தார். யாரு? இயேசு, சன் ஆஃப் டேவிட். அப்படித்தானே கொடுப்பார். தேவனுடைய சத்தம் தான் அவரை நடத்தி கொண்டது. He is driven by the voice of God. Isha, if you are not driven by God's voice, then you will struggle with God's voice. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா உங்களுக்கு? கடைசியான டி, the voice of God is given not to playground, is for doing. தேவன் உங்களோட பேசுறாருன்னா அப்படி என்ன எதிர்பார்க்கிற? அதை கீழ்ப்படிய வேண்டும். அதைத்தான் சொன்னார். தாவீதை பார்த்து எல்லா என்னுடைய சித்தத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவான். அப்படின்னா he is a doing person.
அப்படின்னா அவன் என்னுடைய குரலை கேட்கிற மட்டும் அந்த குரலை கேட்ட பிறகு அது உடனே செயல்படுவான். சில பேர் ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் பேசுனது 1 வருஷம் 2 4 வருஷம் அப்படியே வச்சிருப்பாங்க, அதை செயலாற்ற மாட்டாங்க. they don't obey. அப்படின்னா உனக்கு ஆண்டவர் பேச முடியும். அடுத்தபடி ஆண்டவரே என்ன பேசுங்க, அடுத்தபடி ஆண்டவர் பேச மாட்டாங்க. பேசுறது கூட இங்க 5 வருஷம் பேசி இருக்காரு, ஒண்ணுமே செய்யல. நீ ஹலோ, நீங்க எப்படி ஆண்டவர் பேசுன உடனே கேள்விப்படுறீங்களா? Are you a doing person? Then God voice cannot be. ஏன்னா உன்னுடைய ஸ்தானம் சரியில்லை. Your posture of your heart will never give you the way to listen to the voice of God. ஏந்திரமா என்ன சொல்றாரு? பம் செய்யணும், பம் செய்யணும். That is what mean positions yourself to hear God voice. புரியுதா உங்களுக்கு? தயவு செய்து நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்றேன்னா, இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கலன்னா வருகிற அழிவுக்குள்ளே நீங்களும் பாதிப்படைவீங்க. நான் மாத்திரம் சொல்லவில்லை, அநேக தேவ தாசர்கள் தீர்க்கதரிசி சொல்லி, அப்பா எம்எஸ் கேட்டிங்களா? அதான் எங்கே எல்லா இடத்துலையும் உளுந்து அடித்து ஓடிட்டு இருக்காரு ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஏன் செய்கிறாரு தெரியுமா? தேவனுடைய சத்தத்துக்கு ஏதுவாய் செயல்படுகிற ஆட்களை உருவாக்குறாரு. ஏன்? கடைசி நாட்களிலே நீங்கள் ஒருவர் பார்க்க முடியாத நிலை கூட வரலாம். அந்த நிலை இருக்கும்போது ஒருவருடைய சத்தத்தை நீ கேட்கிற வாழ்க்கையை வாழ்ந்தனா அந்த நீதிமொழி புத்தகம் சொன்ன மாதிரி யூ வில் செக்யூர். இப்போ வழங்குது உங்களுக்கு பிரேக் த்ரூ. எங்க ஏன் வரலன்னு 5D பார்த்துட்டுமா போதல. ஸோ என்னுடைய செர்மன் முடிச்சிட்டேன் நான். ஸோ இதை நீங்கள் சரியாக கடைப்பிடித்தீர்கள் என்றால் ஆண்டவர் செய்வார்.